ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் சார். அனன்யா பேசுகிறேன் சார், பிள்ளாலேருந்து. சொல்லுங்க மேடம். நேற்று கூப்பிட்றேன்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கு கூப்பிடவே இல்லை. எஸ் மேடம். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க கொஞ்சம் கிளியராக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன அதாவது பாலிசி போட்டிருந்தீங்க ஓகேங்களா? ஏவி கண்ணன் சார் நேம்ல பாலிசி இருந்தது ஓகேங்களா? ஓகே அது வித்ட்ரால்காக தான், ப்ராசஸ்க்காக நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதுக்காக தான் நான் கூப்பிட்டுருந்தேன் சார். ஓகே. எங்கள் அப்பா பேரில் ஆதித்யா பிர்லால எந்த வருஷம் பாலிசி இருந்திருக்குது? 2014 சார். 2014 இருந்திருக்கு. எஸ் அந்த சார். பாலிசி எவ்வளோ வருஷம் கட்டியிருக்கோம் மேடம்? ஒரே வருஷம் தான் கட்டியிருக்கீங்க, 22,000 சார். 22,000 கட்டியிருக்கோம். அது அப்படியே கட்டலை அதுக்கப்புறம். அதுக்கப்புறம் கட்டல இப்போ அந்த வேல்யூ எவ்வளோ இருக்கு மேடம் அது? சார். டோட்டல் அமௌண்ட் 1,72,650 rupees ஓகேங்களா? அந்த 22,000க்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து. ஓகே ஓகே ஓகே. அந்த பாலிசி நம்பர் சொல்லுங்களேன் மேடம் கொஞ்சம். நோட் பண்ணிக்கிங்க. சொல்லுங்கள் மேடம். 00 ஆ 20 ஓகே 1 ஓகே 4444. 4444. ஓகே. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? நான் மும்பை ஹெட் பிரான்ச்லேருந்து பேசுகிறேன். ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறீங்க. எஸ் சார். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணணும் மேடம் இதுக்கு? சார், அது நீங்கள் தான் சார் சொல்லணும், என்னவோ பண்ணலான்னு இருக்கீங்க. நான் எல்லாமே சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஓகே. இல்லை, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா எங்கள் அப்பாவோட பாலிசியை நான் வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் ப்ரூஃபும் டீட்டெயில் அனுப்பிச்சி விட்டா அவரோட அக்கௌண்ட்டில் அதை கிரெடிட் பண்ணிடுவீங்களா? எஸ் சார். பட் பாலிசியில் வந்து ஏஜென்ட் கோட் இருக்கிறதுனால ஏஜென்ட் கோட் ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ கோட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். உங்ககிட்ட பேசுகிற ஞாபகம் இருக்குதுங்க, டீட்டெயில் எல்லாமே இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு ஞாபகம் ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஓகே. இல்லை இருக்கு. பட் ஆனால் நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு புரியல. அப்பா பேரில் இருக்கிற பாலிசி இருக்கிற ஏன்னா பணத்தை அப்பாவுக்கு வந்து இப்போ ஏஜ் வந்து 28 ஆகஸ்ட் 1953, above 60 ஏஜ் அப்பாவுக்கு. ஆமாம். ஸோ above 60 ஏஜ் இருக்கிறதுனால அவங்க பேர்ல நியூ கோட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? ஸோ அதனால தான் உங்க பேர்ல பண்ணிக்கலாம். சுப்பிரமணியன் தானே உங்க பேரு? ஆமாம் ஆமாம் மேடம். ஆமாம். ஸோ உங்க பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்ட் கோடை ரிமூவ் பண்ணிட்டு நியூ கோட் ஜென்ரேட் பண்ணிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. அதுக்காக தான் நான் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். ஓகே. என்னோட ப்ரூஃப் கொடுத்துட்டானா நான் இப்போ வந்து நான் எதுவும் பணம் கட்டணுமா இதுக்கு? எஸ் சார். நீங்க அமௌண்ட் பே பண்ற மாதிரி வரும் சார். எவ்வளோ கட்டணும் மேடம்? 48,500 ப்ளஸ் பெனால்ட்டி சார். பெனால்ட்டி கட்டணும். இது வந்து என் பேரில் எடுக்கிற பாலிசியா இல்லை அப்பா பேரில் இருக்கிற பாலிசியா? அப்பா பேர்ல இருக்கிற பாலிசி. ஓகே. இப்போ அந்த அமௌண்ட் வந்து இந்த 1,73,000 போக நான் அந்த 48,000 யாருக்கு நான் கட்டணும் மேடம் இது? ஆதித்ய பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அஃபிஷியலா மெயில் வரும். நீங்க படிச்சு பார்த்து உங்க கைப்பட நீங்களே பேமெண்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கைட் மட்டும் தான் பண்ணுவேன். மற்றபடி எந்த விதமான ஓடிபியோ சிவிவியோ உங்க ஏடிஎம் கார்டு நம்பரும் அதெல்லாம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். இது ஏன் லோக்கல் பிரான்ச்சில் சொல்ல மாட்டாங்க மேடம்? மதுரையில் இருக்க பிரான்ச்சஸ் சொல்ல மாட்டாங்க? அதான் உங்க பாலிசில வந்து ஏஜென்ட் கோட் இருக்குல்ல, ஆமாம். அவங்க மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கமிஷன் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ அவங்க உங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி சார் அவங்களுக்கு கமிஷன் போகும்? அவங்களுக்கு பெனிஃபிட் வராது இல்ல? நான் ஒரு வருஷம் தானே மேடம் கட்டியிருக்கேன். அடுத்த வருஷம் கட்டலைன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்புறம் எப்படி அவங்களுக்கு கமிஷன் போகும்? சார், இப்போ பாலிசி போடும்போதே இப்போ ஒரு சில ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா? ஸோ அதுல வந்து ஒரு ஃபார்ம்ல வந்து ஏஜென்ட்டுக்கான கமிஷனர்ல எழுதிருக்கும் பிரீஃபா. அதாவது நான் வருஷம் வருஷம் கிளைண்ட்டுக்கு வந்து டீடைல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றேன், ஃபாலோ அப்ஸ் பண்றேன், போனஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த பாலிசி அவங்க மெச்சூர் ஆகி அமௌண்ட் எடுத்தாலும் சரி, இல்ல வித்ட்ரா பண்ணி அமௌண்ட் எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குதோ அதுல 60% கமிஷன் எனக்கு அதாவது ஏஜென்ட்டுக்கு போயிட்டு பேலன்ஸ் இருக்கிற 40% கமிஷன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து சிக்னேச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி மிஸ்யூஸ் பண்றது. ஓகே 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 ஓகே. சரி மேடம். நான் இப்போ வந்து நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுறீங்களா? என்னோட மெயில் ஐடி சொல்கிறேன். அந்த மெயிலுக்கு மட்டும் நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். மெயில் பண்ணிட்டு பண்ணுங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணுன்ட்டு. நான் உங்களுக்கு சார் ஃபர்ஸ்ட் நீங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சார் உங்களுக்கு மெயில் வரும். இல்லை, நீங்கள் என்ன வேணுன்றதே இமெயில் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப்பில் வேண்டாம். எனக்கு மெயில் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். இல்ல சார், சாரி, அப்படி வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாலிசி லேப்ஸ்ல இருக்கிறதுனால இப்போ உங்களோட பாலிசி சுத்தமா லேப்ஸ்ல இருக்கு. நீங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் லைவ்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மெயில் வரும் சார். பட் பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு மெயில் வரும். டோன்ட் வரி. சரி, ஓகே மேம். நான் நம்பலாம் இல்லையா இதுக்கு நீங்க பே பண்றதுக்கு? கண்டிப்பா சார், கண்டிப்பா. நான் வந்து பாருங்க, நான் ஸ்கேமரா இருந்தால ஃப்ராட் பண்றதா இருந்தா நான் உங்ககிட்ட என்னோட ஜிபே நம்பருக்கோ ஃபோன்பே நம்பருக்கோ இல்ல பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிருப்பேன். பட் அது மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்புனாலும் நான் ஏஜென்ட் கோடை ரிமூவ் பண்ணிட்டு நியூ கோட் ஜென்ரேட் பண்ணுவேன். தென் உங்களுக்கு மெயில் வரும். அதுக்கப்புறம் தான் நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க. ஓகே.
இப்போ என் பேமெண்ட் பேர்ல பண்ணதுக்கு நான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு எல்லா சொல்றேன். டீடைல்ஸ் வரும்னு நான் சொல்லல. பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வரும். ஓகே ஓகே நான் புரிஞ்சுக்கிட்டது சொல்றேன். இப்போ அப்பா பேர்ல இருக்கிற பாலிசியில் இருக்க பணம் வந்து நான் என் பேர்ல நான் டாக்குமெண்ட் கொடுத்து நான் ஒரு பாலிசி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை இந்த அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்றீங்க அப்படியா? எஸ் கரெக்ட். ஓகே மேம், தேங்க்யூ மேடம். தேங்க் உங்க பேர் என்ன மேடம்? அனன்யா சுவாமிநாதன். அனன்யா சுவாமிநாதன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நீங்க மும்பை ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறீங்க. எஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ மேம். நான் உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ்னா நான் உங்களுக்கு இது வாட்ஸ்அப் நம்பருங்களா? இது வாட்ஸ்அப் நம்பர் தான் மேடம். நான் உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் ரிக்வயர்டா இருக்குன்னு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். நீங்க பார்த்துட்டு எனக்கு அனுப்பி விட்டுருங்க. நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓகே சார். தகவலுக்கு நன்றி. உங்ககிட்ட பேசிட்டு ஆதித்ய பிர்லா இன்சூரன்ஸ்ல இருந்து அனன்யா சுவாமிநாதன். நன்றி. தேங்க்யூ மேடம்.